ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னென்ன அப்படி பாக்குறீங்க? இல்லத்தா, அது என்னன்னா ஒன்னு நினைச்சு இந்த அண்ணன் சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு ஒரே குழப்பமா இருக்குதா? ஏன் அப்படி சொல்றீங்க? முன்னாடிதான் நான் அழுதுட்டே இருப்பேன், உங்ககிட்ட கூட புலம்பிட்டே இருப்பேன். இப்ப அப்படி கிடையாது இல்ல. இப்ப எதுக்கு நீங்க என்ன பார்த்து கவலை பண்ணணும்? சந்தோஷம் தானே பண்ணணும். ஆமாம் சந்தோஷம்தான். நீ இப்ப பழைய நந்தினி இல்ல, புது நந்தினியா மாறிட்டல. அதுவும் சின்னையா கூட நல்லா பேசி பழைய சந்தோஷமா இருக்கேல, அதனால நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்கு மேல அண்ணன் மனசு ரொம்ப நிறைஞ்சு போய் இருக்குதா. அப்புறம் என்னென்ன? அதுதான் வேற என்னன்னா, இந்த வீட்டுல 4 பேய் பிசாசுக்கு இருக்குல்ல, அதுகளை நினைச்சா தாத்தா கொஞ்சம் பயமா இருக்கு. விடுங்க, நான் பாத்துக்கலாம். ஏத்தா, உனக்கு இருந்தாலும் பயங்கர தைரியம் தாயி. அதுவும் சின்னையா சாப்பிட்ட தட்டுல நீ உட்கார்ந்து சாப்பிட்டத சுந்தரவல்லி அம்மா நேருக்கு நேரம் பார்த்துட்டு எதுவும் சொல்லாம போனாங்களே, அதை நினைச்சு கூட உனக்கு துளி கூட பயம் இல்லையா? அண்ணே, நிஜமாவே அதை நினைச்சு எனக்கு உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. எப்பவும் போல காச் மூச்சுன்னு சத்தம் போட்டிருந்தா கூட ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா இவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம முறைச்சிட்டே போயிட்டாங்களே, அதான் என்ன பண்ண போறாங்களோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. அத்தாடி, என்னோட கவலையும் அதான்த்தா. இதை ஒரு பிரச்சனையாக்கி உன் நிம்மதியை கெடுத்துருவாங்களோன்னு என் மனசுக்கு தோணுதுத்தா. ஏன் சொல்றேன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தன் டக்குன்னு கோவப்பட்டு மனசுல இருந்து வெளிப்படையா பேசிட்டான்னு வச்சுக்க, அவனை நம்பலாம். அத்தா இங்க பாருத்தாயே, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் தேக்கி வச்சுக்கிட்டு யானை கொட்டாச்சி மாதிரி மனசுக்குள்ள வச்சு பேசுறான் பாரு, அவன் தான் பழி வாங்க காத்துக்கிட்டே இருப்பான். அவனை மட்டும் நம்ப கூடாதாயே. சுந்தரவல்லி அம்மாவை அப்படி சொல்லிட முடியாது இல்ல. அவங்க எப்பவும் டக்கு டக்குன்னு சண்டை போட்டுருவாங்களே. ஏத்தா, இந்த வட்டம் ஏன் சண்டை போடல? ஏன் எதுக்கு அமைதியா போன? இத்தனைக்கும் நீ சின்னையா சாப்பிட்ட தட்டுல சாப்பிட்டுருக்க.